அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். புதிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சுதந்திர தினம் மிக முக்கியமான தினம். ஆம், 75வது வருடம் அமிர்த மகோத்சவம் என்று அழைக்கப்படும் பவழ விழா. இந்த நாளிலே தேசமே என் சுவாசம் என்று ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். ஆம், எனது சுவாசம் எனது தேசம். இந்த எண்ணத்தில்தான் இந்த நாடு விடுதலை பெற்றிருக்கின்றது. ஆஹா, எத்தனை மனிதர்கள், எத்தனை வீரர்கள், எத்தனை போராளிகள்! பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்றான் பாரதி. அது மட்டுமா சொன்னான்? ஞானத்திலே பரமோனத்திலே கானத்திலே என்று இந்த நாட்டை உயர்த்தி உயர்த்தி பாடுகின்றான். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று விடுதலை அடைவதற்கு முன்பாகவே அவன் ஆனந்த கூத்தாடினான். நெல்லை தந்த அந்த மகாகவி பாரதி. ஆம், அவனின் எண்ணங்கள் கனவுகள் எத்தனை! அவையெல்லாம் எத்தனை போராளிகளால், எத்தனை தேச பக்தி வீரர்களால் நிறைவேற்றப்பட்டன என்பதை நாம் அறியும் பொழுது நம் மனத்திலே நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அதே சமயம் நெகிழ்வும் ஏற்படுகின்றது. காரணம், தங்கள் குடும்பங்களை விட்டு, தங்கள் குழந்தைகளை விட்டு, சொந்தங்களை விட்டு, பதவிகளை விட்டு, பணிகளை விட்டு இந்த தேசத்திற்காக, இந்த மண்ணிற்காக தன்னை தந்தவர்கள் தியாகிகள். அந்த போராளிகளைத்தான் இன்று நாம் பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த தேச விடுதலையில் தமிழகத்து வீரர்களின் பங்கு என்பதை கொஞ்சம் பார்க்கலாம். ஆம், தமிழகம் எல்லாவற்றிலுமே முதலிடம், அதிலும் தேச விடுதலையில் மிகவும் முதலிடம் என்று நாம் காலரை தூக்கிவிட்டு கொண்டு சொல்லலாம். அப்படிப்பட்ட தேச போராளிகள், தமிழகத்தின் தேச போராளிகளின் பங்கு இந்த ஆனந்த சுதந்திரத்தில் என்ன என்பதை இன்று நாம் பார்க்கலாம். நேயர்களே, மீண்டும் உங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய உரையாற்ற இருப்பவர் டாக்டர் மு. ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள். உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்வடைகின்றேன் ஐயா. வணக்கம், நன்றி. பொதுவாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நல்லா பணி செய்வாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, பணி விஷயமாக என்ன கேட்டாலும் நல்லா செய்வாங்க, இந்த தேசத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையை நல்லா செய்வாங்க. சிலருக்கு சில பொழுதுபோக்குகள் இருக்கும், அப்படி நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் இவருடைய ஒரு முக்கியமான வித்தியாசமான பரிமாணம் என்னவென்று கேட்டால், புத்தகங்கள் எழுதுகிறார், நல்ல வாசிப்பு திறன் கொண்டவர், பேச்சாளர், எழுத்தாளர். குறிப்பாக புத்தகங்கள் என்றால் ஒரு சாதாரணமாக படித்து எழுதல்ல, ஆய்வு செய்து உதாரணத்திற்கு சோழர் கால செப்பேடுகள், பல்லவர் கால செப்பேடுகள், சேரர் கால செப்பேடுகள், இப்படியெல்லாம் தன்னை மெனக்கெடுத்து கொண்டு இத்தகைய ஒரு ஐஏஎஸ் பணியிலும் இவ்வளவு சிறப்பாக எழுதி வருகின்றார் திரு ராஜேந்திரன் அவர்கள். அவர்கள் இன்றைக்கு இந்த 75வது சுதந்திர தின நாள் அன்றைக்கு இன்றைய நம் நேயர்களுக்காக இருப்பது மிக மிக பொருத்தமான ஒன்று. ஒரு நல்ல அதிகாரத்தின், ஆளுமையின் அதிகாரமாக இருக்கின்ற திரு ராஜேந்திரன் அவர்கள், நான் சொல்லுவேன், இவர் தமிழுக்கும் இந்த தேச விடுதலையின் எழுத்துக்கும் அதிகாரமாக இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஐயா, நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. உங்களுடைய புத்தகங்கள் நிறைய நான் படிச்சிருக்கேன். சொன்ன மாதிரி நிறைய ஒரு ஆராய்ச்சி பூர்வமான கட்டுரைகள் இந்த கால தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதையும் ஒரு கதை நோக்கோடு சொல்கிறீங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு நாம் இந்த 75வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே தமிழகத்தில் இருக்கின்ற தேசத் தலைவர்கள், போராளிகளுடைய பங்கு என்ன என்பதை நாம் பார்க்கலாம் என்று, அதற்கு உங்கள் புத்தகம்தான் எனக்கு அந்த ஆசையை தூண்டிவிட்டது என்று சொல்லலாம். நீங்கள் ஒரு 2 புத்தகங்கள் உங்களோடு பார்த்தேன். ஒன்று 1801 என்று ஒரு புத்தகம், மற்றொன்று காலாபாணி அப்படி என்ற ஒரு புத்தகம். புத்தகம் ரெண்டுடைய பெயரை பார்த்தோன்னே ஏதோ உள்ள ஒரு முக்கியமான சரக்கு இருக்க வேண்டும், நான் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டுகின்றது. காலாபாணி என்றால் கருப்பு தண்ணீர் என்று ஒரு அர்த்தம் என்று சொல்வார்கள். அது என்ன என்பதை நீங்கள் சொல்வது இன்னும் நன்றாக இருக்கும். இந்த 1801 என்ற புத்தகமும் இந்த காலாபாணி என்ற புத்தகமும் இந்திய விடுதலை வேள்விற்கு தமிழகத்தின் பங்களிப்பின் ஆரம்பம் என்று சொல்லலாம் என நான் நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை படித்த வாசகன் என்ற முறையிலே நீங்கள் நேயர்களுக்கு அந்த புத்தகத்தை பற்றி சொல்ல வேண்டும் ஐயா. நன்றி கணேசன். இன்றைக்கு இந்திய சுதந்திரத்தினுடைய 75வது ஆண்டு, மிக முக்கியமான நிகழ்வு. இந்த சமயத்தில் நாம் இது குறித்து பேசுவது மிக பொருத்தமானது என்று கருதுகின்றேன். 1974 முதல் முறையாக பேராசிரியர் ராஜையன் தி சவுத் இந்தியன் ரிபல்லியன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகம் ஒரு பெரிய ஆராய்ச்சி எழுதிய புத்தகம். ஆர்கைவ்ஸில் எல்லா இடத்தையும் பண்ணி அவர் எழுதினது. அதில் தான் முதல் முறையாக இந்திய சுதந்திர போருக்கு முன்னோடியாக இருந்தது
அதாவது 1857 சிப்பாய் கழகத்திற்கு நடப்பதற்கு ஒரு 56 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தினுடைய தென்கோடியில் சிவகங்கை பகுதியை ஆட்சி செய்த மருது பாண்டியர்கள், அவர்களுக்கு துணையாக ஊமைத்துறை, கோபால் நாயக்கர் போன்றவர்களெல்லாம் எடுத்து செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் அப்படின்னு அந்த சவுத் இந்தியன் ரிபல்லியன் என்ற புத்தகத்தில் அவர் எழுதினார். அது என்னென்னா பல பேருக்கு நம்ம ஆட்களுக்கே தெரியாது. என்னென்னா ஏன்னா அவர் எழுதுனது இங்கிலீஷில் எழுதுனது. அதை என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இதை தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு பெரிய சில குறைகள் இருக்குது. ஏன்னா என்னென்னா தமிழகத்தினுடைய பங்களிப்பு வெளியில் அதிகமாக பரவலை, வெளியில் தெரியலை அப்படின்ற ஒரு பங்களிப்பு இருக்குது. அந்த மாதிரி எண்ணம் இருக்குது. அதை சரி செய்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா, தமிழில் இன்றைக்கு அந்த செயல்களை நம்ம தமிழில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு புனைவு வழியில் செய்யணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம இதை நம்ம இந்த முயற்சி எடுத்தேன். அதில் 1801 அப்படின்ற பேரில் அது வருஷம், அந்த வருஷத்தில் நடந்த அந்த பெரிய போராட்டம். அந்த போராட்டம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதே ஆண்டு 1801ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி சிவத்தையா அவர் கூட சேர்ந்து 14 பேர்களை 3 பேர் விடுவிக்கிறாங்க. மருது பாண்டியருடைய உத்தரவின் பேரில் மருது பாண்டியர்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி, அவர் பேர் ஒருத்தர் பாண்டியன் சேர்வைக்காரன், இன்னொருத்தர் குமாரசாமி நாயக்கன், இன்னொருத்தர் போத்தி பகடை. இந்த 3 பேர் சேர்ந்து அந்த ஜெயிலை உடைக்கிறது. ஏன்னா அந்த காலத்தில் ஜெயிலை உடைக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் நம்பிக்கை. ஏன்னா இந்த நிகழ்வு நடப்பதற்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு 1789 பார்ஸ்டல் சிலையை உடைக்கிறாங்க ஃப்ரான்ஸில். அந்த பார்ஸ்டல் சிலையை உடைச்ச பின்னால் இது அடுத்த 11ஆவது வருஷம் இந்த ஜெயிலை உடைக்கிறாங்க. இதுக்கு முன்னாலே ஒரு வருஷம் ட்ரை பண்ணுவாங்க, கோயம்புத்தூர் ஜெயிலை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு முயற்சி பண்ணுறது இவர் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் காணி ஜஹான் ஒருத்தர், ஷேக் ஹுசைன் ஒருத்தர், அப்புறம் தீரன் சின்னமலை, இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க யாருடைய ஆலோசனையில் செய்வாங்கன்னா, விருப்பாட்சி கோபால் நாயக்கர். அவர் பெரும் புரவலர், அந்த பகுதியில் பெரும் புரவலர், போராட்டங்களுக்கு பெரும் அவர் அறிவிக்கப்படாத தலைவர். அவர் முயற்சியில் ஜெயிலை உடைக்க முயற்சி பண்ணுவாங்க. குறிப்பாக கோயம்புத்தூர்லேயே அவர் கோபால் நாயக்கர் விருப்பாட்சின்னு சொல்லி திண்டுக்கல் பக்கத்தில் இருக்குது, சின்ன ஊர். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன தேதியை கண்டுபிடிப்பாங்கன்னா ஜூன் மாதம் 3ஆம் தேதி முடிவு பண்ணுவாங்க 1880. ஆனால் என்ன இப்போ அன்றைக்கி முகரம் அன்னைக்கு இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அன்றைக்கி கொஞ்சம் எல்லாம் முஸ்லீம் காவலாளிகள்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஜெயிலுக்குள்ளே புகுந்து ஜெயிலை உடைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஆனால் அது எப்படியோ ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு ஆள் இது மது போதையில் உளறிடுவார் திருப்பூரில். இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அது வெளியே தெரிஞ்ச உடனே கலெக்டர் மெக்லாய்டுன்னு ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, உடனே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி 47 பேரை தூக்கில் போடுவார். இந்திய வரலாற்றில் முதல் முறை ஒரே இடத்துல தூக்கில் போடுறதுன்றது தமிழ்நாட்டில் தான் ஆரம்பம். இந்த 43 பேர் மொத்தமாக தூக்கில் போடுறது, இந்த 43 பேர். இது உடனே இதை என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு தோல்வி அடைஞ்சிருச்சு. கோயம்புத்தூர் ஜெயிலை நம்ம உடைக்க முடியலன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்த 8 மாதத்தில் மருது பாண்டியர் இந்த 3 பேரை ரெடி பண்ணி, பாண்டியன் சேர்வைக்காரன், போத்தி பகடை, குமாரசாமி நாயக்கன், இந்த 3 பேருக்கு அசைன்மெண்ட் கொடுத்து பாளையங்கோட்டை ஜெயில் இதை விட மோசமான ஜெயில், ரொம்ப கட்டுப்பாடுகள் அதிகமான ஜெயில், அந்த ஜெயிலை உடைச்சி 16 பேரை கூட்டி கொண்டு வர்றாங்க. இது அவனுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய தலைகுனிவு. ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு, ஒரு பெரிய கம்பெனி அரசாங்கத்துக்கு பெரிய தலைகுனிவு. ஒரு ஜெயிலை உடைக்கிறன்றது பெரிய விஷயம். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த அடுத்து உடனே இப்போ 50 நாள்லேயே போர் நடக்குது பாஞ்சாலங்குறிச்சியில். பாஞ்சாலங்குறிச்சி போரில் 60 நாள் போர் நடக்குது, ஒரு சாதாரண மண்கோட்டைக்குள்ளே. ஆனால் அந்த இவனால் தளபதியால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் அடுத்து அக்னின்னு ஒரு தலைவனை கொண்டு வராங்க. அந்த போராட்டம் தொடருது. அது அப்படியே தொடர்ந்து அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி மருது பாண்டியர்கள், அவருடைய சகோதரர்கள், அவங்க கூட பிறந்தவங்க பையங்க, பேரன், அத்தனை பேர், அவங்களோட சேர்த்து 500 பேர் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கில் போட்டாங்க. அந்த செய்தி தான் 1801. அதுதான் அந்த 1801. அந்த புத்தகம். இந்த புத்தகம் 1801ங்கிற இந்த புத்தகம்
அதை பற்றி தான் இப்போ ஐயா சொன்னீங்க. ஆமாம், ஏன்னா வந்து நம்ம மக்களுக்கு முதல்ல தெரியும். நம்ம மக்களுக்கு முதல்ல தெரியணும். ஆமாம், இப்போ அது மதுரை கிட்டக்க பாளையங்கோட்டை கிட்டக்க இப்படிலாம் நடந்திருக்கு. ஆமாம், அதாவது நம்ம இமயம் முதல் கன்னியாகுமரி வரை நம்ம நாடு சொல்லிக்கிறோம். ஆமாம். ஆனால் தென் தமிழகத்திலிருந்து எவ்வளோ பெரிய பங்களிப்பு, அதுவும் முதல்ல இந்த சுதந்திர போகிறதுக்கு ஒரே நேரத்தில் 33 பேரா தூக்கல. அங்கே வந்து ஃபஸ்ட்டு முதல்ல போட்டது கோயம்புத்தூரில், கோயம்புத்தூரில் போட்டது 43 பேர். 43 பேர். அடுத்து வந்து மருதுபாண்டியர்கள் சேர்த்து தூக்கில் போட்டது 500 பேர். 500 பேர் தூக்கில் சர்வசாதாரணமாக 43 பேர், அப்புறம் 500 பேருன்றலாம். அதுவும் கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு முன்னதாக. அப்போ நம்ம எல்லாத்துலேயும் இந்தியா முதலிடம் அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஆங்கிலேயரால் பழிவாங்கப்பட்டதில் போராட்டத்தில் தமிழகத்து போராளிகளுக்கு முதலிடங்கள் நல்லா சொல்லலாம். இதை உண்மையாக இந்த தலைமுறை இதை நிச்சயம் வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ அடுத்த புத்தகம் வந்து இந்த காலாபாணின்னு சொன்னேன். காலாபாணிங்கிற இந்த புத்தகம் தான் இப்போ அடுத்தாப்பில் அதை பற்றி ஐயா பேச போகிறாங்க. நான் தான் சொன்னேன், காலாபாணிங்கிற வார்த்தைக்கு வந்து கருப்பு தண்ணீர் என்ற அர்த்தம் என்று ஒன்று தான் எங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும், இந்த தலைமுறை அறிய வேண்டும். சொல்லுங்க ஐயா. அதாவது காலாபாணின்ற புத்தகம் எழுதின பின்னால் தான் நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். வீர சவார்கர் எழுதின புத்தகம் பேரும் காலாபாணி தான். அவர் புக் எழுதியிருக்காரு, அவருடைய சொந்த அனுபவங்களை. ஏன்னா இங்கேருந்து 1919 அவர் வந்து நாடு கடத்தினாங்க. அவர் போய் இதில் இருந்தார், அந்தமான்ல தீவில் இருந்தார். அந்த நிகழ்வுகளை வந்து அவர் வந்து காலாபாணின்ற புத்தகத்தில் எழுதியிருக்காரு. பட் நான் ஏன் புக் எழுதினப்போ அந்த பேர் எனக்கு தெரியாது எனக்கு. அப்புறம் பின்னால் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து போன காலங்கள் வந்து கொஞ்சம் லேட்டு. ஏன்னா வந்து அந்தமான் நிக்கோபர் தீவுகளே வந்து இந்த கிரிமினல் செட்டில்மெண்ட்டாக அறிவிக்கப்பட்டது 1900 தான். ஆனால் அதுக்கு முன்னால் 100 வருஷத்துக்கு முன்னால் 1800களில் வந்து கிரிமினல் செட்டில்மெண்ட்டாக இருந்தது 2 இடம். ஒன்று வந்து பினாங்கு, அதுக்கு முன்னால் கிரிமினல் செட்டில்மெண்ட் வந்து சுமத்ரா தீவு. வெள்ளைக்காரன் எப்படி வந்து ஒரு கிரிமினல் செட்டில்மெண்ட் தேர்ந்தெடுப்பான்னா, அந்த இடத்த கொண்டு போய் ஆளை கொண்டு போய் நடத்தி கொண்டு அங்கே கொண்டு போய் வைப்பேன். அந்த ஊரில் வந்து அதிகமாக மழை பெய்யணும், அதிகமாக வெயில் அடிக்கணும், கொசு தொல்லை இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நமக்கு ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்தணும். அதாவது உதாரணமாக வந்து அங்கே வந்து பாமாயில் இருக்கும். நீங்கள் பாமாயிலில் வந்து பாமாயில் பழத்தையோ பாமாயிலோ தொடர்ந்து சாப்பிட்டா வந்து அது உடலுக்கு ரொம்ப கெடுதல். அந்த மாதிரி வந்து சாப்பிடக்கூடிய பொருட்கள் அந்த ஊர் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒத்து போயிடும், பட் நமக்கு ஒத்துக்கிறாது. இந்த பாமாயில்ங்கிறது இந்த பனைமரத்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது இல்லைங்களா? அதாவது நம்ம ஊர் பாமாயில் அது பனைமரத்தினுடைய இதுதான், குடும்பம் தான் அது. குடும்பம். ஆனால் இந்த பனை நொங்குக்கும் அதுக்கும் இது இந்த இதில் அது வந்து எப்படின்னா வந்து கொத்து கொத்தாக காய்க்கும். நம்ம இது இப்போ ஏறக்குறைய பேரிச்சம்பளம் இருப்பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் பேரிச்சம்பளம் பெரிய சைஸாக இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர்லாம் பார்த்தோம்னா அந்த மரம் பழம் கீழே விழுந்து கிடக்கும். அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த ஊரில் உள்ள பெரிய எறும்புகள் எல்லாமே சாப்பிட்டு அப்படியே மயங்கி கிடக்கும். அங்கேயே செத்து போச்சுன்னு நினைக்க முடியாது, மயங்கி கிடக்கும். அந்த மாதிரி ஒரு உணவு பண்டம் அது. அந்த மாதிரி பண்டங்கள் கிடைக்கக்கூடிய பொருளாக பார்த்து வைப்பாங்க. என்ன காரணம்னா, அங்கே போய் யாராவது கொண்டு அனுப்பிச்சி விட்டோம்னா போய் அதிகபட்சம் 4 மாதம் மேலே உயிரோட்டக்கூடாது. அதுதான் அவனுடைய நோக்கம். அந்த 2 இடத்துக்கும் போனது நம்ம தமிழ்நாட்டில் தான். மலேசியா பினாங்கு தீவுக்கும் நம்ம நாட்டில் குறிப்பாக வந்து இந்த 1802 சிவகங்கை அரசர் வேங்கை பெரிய உடையனை தேவர் போயிருக்காரு. மருதுபாண்டியரோட பையன் 12 வயசு பையன் துரைசாமி போயிருக்காரு. அதே மாதிரி வந்து அவங்களோட சேர்ந்து 72 பேரில் ஷேக் ஹுசைன் ஒருத்தர் போயிருக்காரு. அது பாஞ்சாலங்குறிச்சியினுடைய கம்பெனி செல்வம், கட்டபொம்மனுடைய வளர்ப்பு மகன் கம்பெனி செல்வம் போயிருக்காரு. அதே மாதிரி ராமநாதபுரம் அமல்தார் ஜெகநாத ஐயர் அவர் போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி 73 பேரை நாடு கடத்தினது அந்த சமயத்தில் தான். அதை பற்றியும் எழுதியிருக்கேன் நான். அதான் இப்போ காலாபாணினா இந்த மாதிரி இங்கே நல்ல போராளியாக இருந்து ஆங்கில அரசுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியாக நன்றாக இருப்பவர்களை இங்கு இருப்பதை விட அவர்களை கொண்டு போய் எங்கேயாவது கண்காணாத இடத்துல கொண்டு விட்டு அந்த இடத்துல சீதோஷ்ணம் எல்லாவித டிஸ்டர்பன்சஸ், அதாவது கொசுக்கடி அல்லது அதிக வெயில் அதிக மழை இப்படிலாம் இருந்து அவங்க கஷ்டப்பட்டு ஒன்று அவங்க கஷ்டப்பட்டு நிச்சயமாக செத்து போயிடுவாங்க. இதை பார்த்துட்டு மற்ற பேர் இது 1900 சாவர்கரை வந்து அந்தமானில் கொண்டு போயிருக்காங்கன்னா, திலகருக்கு கூட அதே மாதிரி ஆச்சுமா. நம்ம தென்னக போராளிகளை பற்றி பேசுகிறோம், இருந்தாலும் சில தலைவர்கள் வந்து நம்ம கோட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க மூலமாக தான் இவங்க அவங்களோட தலைவராக ஏற்றுக்கிட்டு தான் இந்த போராளிகள் பூரா இருந்திருக்காங்க. மருதுபாண்டியருக்கு அப்புறம் சுதந்திர தினத்துக்கு சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டவர்களை பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து சுராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று கோஷமிட்ட திலகரைத்தான் தலைவராக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னால் அவர்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொன்னீங்க. போராளிகளுக்கு தனது வீரம் தெரிந்திருக்கிறது, பொறுப்பு தெரிந்திருக்கிறது, தாங்கள் நிச்சயம் ஜெயிக்கலாம் என்ற எண்ணம் இருக்கிறது.
அது கூட இருந்த மக்களுக்கு அது அவ்வளவாக தெரியவில்லையா, பொதுமக்களுக்கு நான் சொல்வது. ஏனென்றால் மொத்தமாக சேர்ந்து கொண்டு இருந்தால் இந்த அளவுக்கு நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட தான் செய்கிறது. ஏன்னா அவன் அங்கேருந்து வந்தவன் தானே, என்ன இருந்தாலும் அவன் மொத்த கூட்டத்தோடு வரலையே, அவன் அதிகாரத்தோடு கொஞ்சம் பேரை கூட்டு வந்திருக்கானே தவிர நம்ம மக்கள் எழுச்சி விட்டு. அதை தான் பாரதி வந்து தண்ணீரை விட்டு ஓடத்தோம் சர்வேசான்னு பாடுறாரு, நம்மெல்லாம் சேரலையேன்னு. அப்போ திலகர் அதே மாதிரி அதிகமாக பேசுகிறாரு, இவர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவரையும் கொண்டு போய் வந்து பினாங்க அங்கேயே கொண்டு போய் இதில் ரங்கூனில் கொண்டு போய் போடுறாங்க. 7 வருஷமோ என்னமோ இருக்க வச்சு. அப்போ இந்தியாவில் 2 பேருக்கு மாத்திரம் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டேன். வாய்ப்பூட்டு சட்டம்னா பேசவே கூடாது. ஒருத்தர் வந்து திலகர், இன்னொன்று தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவர். அடுத்தாப்புல அவரை பற்றி பேச. ஆமாம், ஏன்னா அவர் தான் சொன்னது, நான் வந்து பிறப்பால் ஊமை இல்லை, நோயாளியாக இருந்தும் ஊமை இல்லை, ஆனால் இடையில் ஊமையானேன் அப்படின்னு ஒரு இடத்துல பேசுவார். ஆக திலகர் அதே மாதிரி நாடு கடத்தினான்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க வந்து எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால், இவங்களெல்லாம் இப்படி நம்ம விதேசி தேசத்தில் கொண்டு போய் விட்டுட்டோம்னா அவருக்கே அப்படி ஆகிப்போச்சே, நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஓரளவு வெற்றியும் பெற்றுடுறாங்க. அது ஒரு மறுக்க முடியாத விஷயந்தான். ஏன்னா 1928-30களுக்கு அப்புறம் திலகரும் மறைந்த பிறகு இனி அவருடன் போராடி பயனில்லைன்னு அங்கங்கே போராட்டம் நடந்தால் கூட கொஞ்சம் வந்து அந்த போராட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் அப்பப்போ வரத்தான் செஞ்சுருக்காங்க. இப்போ திலகரை பற்றி பேசும்போது உடனே நம்ம நேதாஜியை பேசாமல் இருக்க முடியாது. அப்போ நேதாஜியோடைய இவரை பற்றி பேசும்போது நேதாஜி அப்படிங்கிற நினைப்பு வரும்போது தமிழ்நாட்டுக்கு யார் நினைவுனா 2 பேர் வரணும். ஒன்று முத்துராமலிங்க தேவர், இன்னொன்று செண்பகராமன் பிள்ளை. ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை, அது வாக்கியம்னு சொல்ல முடியாது, வாழ்வு, இந்திய மக்களுடைய வாழ்வு, அந்த வார்த்தையை அவ்வளோ தைரியமாக உச்சரித்த செண்பகராமன் பிள்ளை. அவர் ஒரு வயதுக்குள்ளே என்னெல்லாமும் சாதனை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஹிட்லரையே சந்தித்திருக்கார் என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் அவ்வளோ தைரியமாகவே ஹிட்லரை சந்தித்து, ஹிட்லர் ஒரு தவறான கருத்து இந்தியா மீது சொன்னாரே அவரை எதிர்த்து ஹிட்லர் மன்னிப்பு கேட்டார் என்று கூட நான் படித்திருக்கேன். அவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். செண்பகராமன் பிள்ளை, அடுத்தது நீங்கள் சொன்னது போக முத்துராமலிங்க தேவர், அவருடைய பங்களிப்பு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள். செண்பகராமன் பிள்ளை வந்து கெய்சர், அதாவது ஜெர்மானிய அரசர் கெய்சனுடைய தனிப்பட்ட நண்பர். அவர் வந்து ஒரு ஐரோப்பியன் வந்து ஒரு கீழ்த்திசை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை வந்து நண்பனாக ஏற்றுக்கிறான்னா அது மிகப்பெரிய கௌரவம். அது கெய்சருடைய நண்பர். அவர் வந்து வந்து அவர்கள் வந்து ஆரம்ப பிறப்பாலே வந்து அவங்க வந்து அடிமை புத்தி உள்ளவர்கள். அவங்க காலங்காலமாக யாராவது ஒரு ஆளுக்கு அடிமைப்பட்டு தான் இருப்பாங்க. ஒன்று முகலாயர்களுக்கு, அந்த மாதிரி வரிசையாக வந்து நம்ம எல்லா காலங்களும் இருந்திருக்கோம் அப்படின்னால அவங்க சொன்னால. அதுக்கு வந்து இவர் சொன்னது, நீங்கள் வந்து முதல்ல வந்து எங்களுடைய சூழ்நிலையை புரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க. இந்தியான்றது ஒரு மொழி பேசுகிற நாடு கிடையாது, ஒரே மொழி பேசுகிற நாடு கிடையாது, ஒரே இனம் இருக்கக்கூடிய நாடு கிடையாது. உங்களுடைய பரப்பளவை விட, இப்போ ஜெர்மனியோடைய பரப்பளவை விட நாங்கள் வந்து 20 மடங்கு பெரியவங்க. எங்களுடைய ஏரியா, உங்களுடைய மக்கள் தொகை வெறும் 1 கோடி தான், ஆனால் எங்கள் மக்கள் தொகை 38 கோடி. உங்களுடைய கலாச்சாரங்கள் வந்து நீங்கள் வந்து 500 மைல், இப்போ 1000 மைல் போனால் கூட உங்களுக்கு எல்லாம் அதே தான். ஆனால் எங்கள் இதில் வந்து 100 மைலுக்கு ஒரு மொழி, 200 மைலுக்கு ஒரு கலாச்சாரம். இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து ஒரே சமயத்தில் வந்து எங்களால் வந்து யாரையும் ஒன்று சேர்க்க முடியாது. எங்களுக்குள்ளே வந்து பல விதமான வேற்றுமைகள் இருக்குது, ஒற்றுமை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இந்த காரணங்களால் தான் நாங்கள் இப்படி இருக்குமே ஒழிய, மற்றபடி எங்களுடைய கடந்த காலங்கள் வந்து எல்லாமே ரொம்ப சிறப்பான கடந்த காலம். ஒரு காலத்தில் வந்து ஐரோப்பாவில் வந்து சரியாக உடை அணியாமல், சரியாக எந்த நாகரிகமும் இல்லாத இருந்த காலங்களில் நாங்கள் வந்து நாகரிகத்தோடு இருந்திருக்கோம். இன்றைக்கி அமெரிக்கா வந்து இன்றைக்கி பெரிய நாடாக கூட இருக்கலாம், ஆனால் 400 ஆண்டுகள் முற்பட்ட எந்த பொருள் அங்கே கிடையாது. ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தஞ்சாவூர் பெரிய கோயில் நினச்சிருக்கு, கங்கை கொண்ட சோழபுரம் நிலைச்சி நிற்குது. அதை விட 1800 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கண்ணகி கோயில் குமுளி பக்கத்தில், அதுக்கான இலக்கிய ஆதாரங்கள் இளங்கோவடிகளுடைய எழுத்தில், சிலப்பதிகாரத்தில். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பாரம்பரியத்துக்கு நாங்கள் சொந்தக்காரங்க. பட் எங்களுடைய இருந்து நாங்கள் வந்து ஒரு பொறுமை, ஒரு இதுகளுக்கு வந்து அடங்கி போகிறது, சகிப்புத்தன்மை இருக்கிறதுனால இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. பட் ஆனால் வந்து இது வந்து எப்பயுமே வந்து தூங்கி கொண்டிருக்கிற யானை வந்து எப்பயுமே வந்து அதை நம்பிட்டு எப்பயும் தூங்கிட்டு சொல்ல முடியாது. யானை எப்போ திருப்பி எழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் வரும்னு சொன்னால் அவர் வந்து அடுத்த எடிஷனில் அதை மாற்றிக்கிட்டார். அப்போ செண்பகராமன் பிள்ளை வந்து அப்போ அன்றைக்கி ஒன்றிய சென்னை மாகாணத்தில் நாகர்கோவில், திருவனந்தபுரத்துலேயும். ஆமாம், அவர் வந்து திருவனந்தபுரம் பக்கத்தில் நாகர்கோவில் வந்திருப்பார். அவர் தான் முதல்ல வந்து ஒரு வெளிநாடுகளில் அரசாங்க அதாவது கவர்மெண்ட் இன் எக்ஸைல்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து இங்கே நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம்,
போராடிக்கிட்டு இங்கே போராட்டம் நமக்கு வெற்றி அடையலை, வாய்ப்பு இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்னா வந்து இன்னொரு நாட்டில் போய் இந்திய அரசாங்கத்தை நம்ம நிறுவி அதுக்கு அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். நேதாஜியும் பண்ணார். நேதாஜி 43 பண்ணார். அதுக்கு முன்னால் அவர் ஜெர்மனியில் வந்து அவர் வந்து சுதந்திர அரசாங்கம் நியமித்து தன்னை வந்து பிரதமராக நியமித்து அதுக்கு மந்திரியெல்லாம் போட்டிருந்தார். சுதந்திர அவர் ஒரு 4 கண்ட்ரீஸ்லாம் அவரை அங்கீகரித்தாங்க. நேதாஜி பண்ணப்போ 9 கண்ட்ரி அங்கீகரித்தாங்க. ஜெர்மனி எல்லா கண்ட்ரீஸும் அங்கீகரித்தாங்க அவரை. அந்த மாதிரி வந்து ஜெய்ஹிந்த்ன்ற வார்த்தை மாத்திரம் இல்லை, வெளிநாடுகளில் போய் ஒரு கவர்மெண்ட் இன் எக்ஸைல் பண்ண முடியும்னு சொன்னதுமே சண்பகராமன் பிள்ளை மிகப்பெரிய சாதனை இல்லைப்பா. இதெல்லாம் உண்மையிலேயே தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விவரம் இது. இந்த கவர்மெண்ட் இன் எக்ஸைலுங்கிறது இன்றைக்கி தான் நாங்களே கேள்விப்படுறோம். அது மாதிரி இந்த ஜெய்ஹிந்த்ங்கிற கோஷத்தை ஏற்படுத்தின சண்பகராமன் பிள்ளை இப்போடைய வரலாறு, இவ்வளோ பெரிய வரலாறு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி. இப்போ நம்ம முத்துராமலிங்க தேவர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நான் தமிழ்நாட்டில் ஒரு தன்னிகர் இல்லா தலைவர். ஆமாம், பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய தேசியமாக இருக்கட்டும், தெய்வீகமாக இருக்கட்டும், இரண்டையும் வந்து பசும்பொன் ஐயா பிரித்து நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அளவிற்கு பங்கு சேர்த்தவர். தனி மனித ஒழுக்கம், அதே போல் அற்புதமான பேச்சு. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க அவருக்கு தடையே பண்ணாங்க, பேசக்கூடாது. அவர் பேசினாலே வாயில் தோட்டாக்கள் தான் வருமே தவிர வார்த்தைகள் வராதுன்னு சொல்லுவாங்க. அவரை பற்றி நீங்கள் நிச்சயமாக சொல்லணும், இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கணும். ஐயா பசும்பொன் ஐயா பற்றி நீங்கள் சொல்லுங்கள். பசும்பொன் வந்து தேவர் வந்து எல்லா காலங்களும் அவருக்கு ஒரே தலைவர் வந்து நேதாஜி தான். அவருக்கு வந்து எப்பயுமே தலைவர்கள்லாம் மாற்றுறதுலாம் கிடையாது, ஒரே தலைவர். அவர் வந்து அதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் வந்து சீனிவாச ஐயங்கார். அவர் தான் இவருக்கு தலைவர். சீனிவாச ஐயங்கார் தான் வந்து இவரை கொண்டு போய் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தினது, நேதாஜிட்ட அறிமுகப்படுத்தினது. நேதாஜி வந்து இவரை மதுரையில் நடந்த கூட்டத்தில் தென்னகத்தினுடைய நேதாஜின்னு இவர் சொன்னார். நேதாஜியே வந்து இன்னொரு ஆளில் யாரையும் நேதாஜின்னு சொன்னதில்லை. ஏன்னா அவர் பெருந்தலைவர். ஐரோப்பா கண்டம் பூரா அவர் பார்த்து பயந்தது அந்த காலத்தில். அதே மாதிரி வந்து ஜப்பான் வந்து எந்த நாட்டிலையும் அவன் இது வரைக்கும் சண்டை போட்டு தோற்றதே கிடையாது. சண்டை போட்டு தோற்றது ஒன்று 2ஆம் உலகப் போரில் மாத்திரம்தான். அதுக்கு முன்னால் அவன் எந்த நாட்டிலையும் தோற்றது கிடையாது. அவனே வந்து இவரை கூப்பிடுறது வந்து சிபாசாலர் அப்படின்வான். சிபாசாலர்னால் பெருந்தலைவர்னு அர்த்தம். டோக்கியோனுடைய இருக்கக்கூடிய இந்த அன்றைக்கி ஜப்பானில் இருக்கக்கூடிய அரசராக இருக்கட்டும், அன்றைக்கி இருக்கிற ஜென்ரல் டோஜோ பிரைம் மினிஸ்டர், அவங்க இருந்தாலுமே இவரை வந்து ஒரு ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆள் வந்து, அப்படிப்பட்ட தலைவர் வந்து மதுரையில் பேசையில் அவர் வந்து நேதாஜி வந்து இவரை முத்துராமலிங்க தேவர் பற்றி சொல்லையில் இவர் வந்து தென்னகத்தினுடைய நேதாஜி அப்படின்னு சொன்னார். எந்த காலத்துலேயும் வந்து அவர் வந்து தன்னுடைய கொள்கையில் மாற்றிக்கிறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. எல்லாருக்கும் வந்து அன்பு. தான் வந்து இருந்த 1600 ஏக்கர் நிலத்தை தனக்கு கூட இருந்த 16 பேருக்கு எழுதி கொடுத்தாரு. அந்த 16 பேரில் எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க. ஆமாம். அவரோட ஒரு கூட்டத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஜாதி தலைவர்னு கேட்டப்போ அவர் சொல்லுவார், நான் தொகுதியில் நிற்கிறப்ப இந்த தொகுதியில் வந்து இருக்கிறது மொத்தமாக 20,000 பேர் தான் என்னுடைய ஜாதிக்காரங்க, மீத வந்து 1,80,000 பேர் மற்ற ஜாதிக்காரங்க. நான் இத்தனைக்கும் வந்து எலெக்ஷன் கேன்வாஸ் போகிறது கிடையாது. அவர் எலெக்ஷன் கேன்வாஸ் போகிறது கிடையாது. ஆமாம். ஒரு முறை நேதாஜி ஜெயிச்சிருக்காரு. நேதாஜி என்ன பண்ணாருன்னா, அவரை வந்து மண்டேலா சிறையில் போட்டாங்க. 1934 போட்டாங்க, 39. அப்போ வந்து தேர்தல் வருது. தேர்தல் வந்தப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது இங்கிலாந்துலேருந்து எப்படின்னா அயர்லாந்துன்னு ஒரு தேசம் இருந்தது. அந்த அயர்லாந்து தேசம் வந்து விடுதலைக்காண்டி போராடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அயர்லாந்து தேசத்தில் இருக்கக்கூடிய சில விடுதலை வீரர்கள்லாம் வந்து ஜெயிலில் போட்டப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் இருப்பாங்க. எலெக்ஷன் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் விடுதலை பண்ணிடும். இவர் அதை நம்பி என்ன பண்ணிட்டாருன்னா, சரி நமக்கு அந்த மாதிரி பண்ணலான்னு நினச்சிட்டு இவர் ஜெயிலில் இருந்தே வந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. கல்கத்தாவில் எலெக்ஷன் கேன்வாஸ் போல் ஒன்றும் போல் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் வெள்ளைக்காரன் வந்து அவங்க ஊரில் செஞ்ச நியாயத்தை நம்ம ஊரில் இவருக்கு நேதாஜிக்கு செய்யலை. நீ ஜெயிச்சா நீ அங்கே இரு, பதவி ஏற்க முடியாது அப்படி இருந்துட்டு, ஐரிஷ்காரன் அவனுக்கு வந்து பரம்பரையான எதிரி. ஐரிஷ்காரனுக்கும் இங்கிலீஷ்காரனுக்கும் பரம்பரை எதிரி. ஆனால் அவன்கிட்ட காமிச்ச அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கூட நேதாஜி அவன் காமிக்கலை. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் 2 பேர் தான் அந்த மாதிரி கேன்வாஸ் போகாமல் ஜெயித்தவங்க 2 பேர் தான். நேதாஜி ஒன்று, பசும்பொன் தேவர் ஒன்று. நல்ல அற்புதமான கருத்து. அது மாதிரி இப்படி நம்ம இந்த விடுதலை போராட்டத்துக்கு தமிழகத்து வீரர்களுடைய பங்களிப்பை பற்றி நினைக்கும் பொழுது, இப்போ நேதாஜி சொன்னோம், அது மாதிரி பசும்பொன் ஐயா பற்றி பேசினோம். இதே மாதிரி வீராவேசத்தோட இன்னொருத்தர் யாருன்னா வாவேசு ஐயர் அப்படின்னா, அவரை பற்றி நான் ஒரு படிச்சிருக்கேன்.
நான் சொல்கிறேன், நீங்கள் தான் நிச்சயமாக நிறைய சொல்லணும். அவர் வந்து போராளினா இங்கேருந்து லண்டனில் பாரிஸ்டர் படிப்புக்காக போனவர் தான். சாதாரண குடும்பத்தில் இங்கே திருமணமாகி குழந்தையோட அப்பா அம்மாவோட திருச்சியில் இருந்தவர். அவர் அங்கே போய் நல்லா செட்டில் ஆகி லண்டனில் போய் அவருடைய புத்தகத்தில் படித்தேன். லண்டனில் போய் மாலை நேரத்தில் அந்த கிளப்புகளில் போய் நம்ம வந்து அந்த டான்ஸ் எல்லாம் கேட்டுட்டு லண்டன் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், பிடிச்சி வீட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம நல்லா தொழில் பண்ணணும், இதுதான் அவருடைய ஆசையாம். அப்படி போனவர் வீர சாவர்கரை மீட் பண்ணியிருக்கார் ஒரு இடத்துல மீட்டிங்கில். அந்த இடத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையே அப்படியே ஒரு யூட்டர்ன் மாதிரி மாறி இந்தியாவுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் தான் வீர சாவர்கரை தப்பிக்க வைத்திருக்கிறார். அவரே மாறி ஃப்ரான்ஸுக்கு ஒரு இந்த பஞ்சாப் சிங்கம் போல் மாறு வேஷம் போட்டுக்கொண்டு திருப்பி அங்கேருந்து வந்து கப்பல் வழியாக குதித்து என்னெல்லாமோ சாதனை பண்ணியிருக்கார். அவரோட சாதனைகள்லாம் பார்த்தோம்னா வந்து இப்படி உண்மையான போராளி யார், உண்மையான அஞ்சான் யாருன்னா இவங்கள்லாம். அதுவும் தமிழ்நாட்டில் திருச்சியில் பிறந்துட்டு மிக அற்புதமான சாதனைகள் செய்தவர். அந்த வ.வே.ஸ் ஐயரை பற்றி கொஞ்சம். அதாவது இன்டர்நேஷ்னல் லா அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது. லாவில் வந்து இன்டர்நேஷ்னல் லா. அந்த இன்டர்நேஷ்னல் கேஸில் வந்து ஒரு கேஸில் ரொம்ப ரிப்பீட்டடாக எல்லா கேள்விகளையும் பரீட்சையில் கேட்கக்கூடிய கேள்வி, வெர்சைல்ஸில் ஃப்ரான்ஸில் இவங்களை வந்து பிடிச்சிட்டு வர்றாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து பிடிச்சிட்டு வர்றாங்க, பிடிச்சி வெள்ளைக்காரன் இங்கிலீஷ் போலீஸ் பிடிச்சிட்டு வர்றாங்க. பிடிச்சி வரையில் வ.வே.ஸ் ஐயர் அதே மாதிரி வீர சாவர்கர் 2 பேர் வந்து வெர்சைல்ஸில் வந்து அந்த கப்பல் அங்கே நிற்கையில் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. தப்பிச்சு ஓடையில் அதுக்கூடி வந்து ஓடுறது வந்து ஃப்ரெஞ்சு பகுதியில் வந்து பிடிக்கக்கூடாது. ஒன்ஸ் ஓடிட்டான்னா வந்து கப்பலுக்குள்ளே இருந்தால் கப்பலில் வந்து பிரிட்டிஷ் கொடி பறக்குது. பிரிட்டிஷ் கொடி பறந்ததுன்னா அந்த கப்பல் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரி மாதிரியே தான். ஆனால் அவர் கீழே விட்டு இறங்கி அந்த தேசத்துக்குள்ளே ஃப்ரான்ஸுக்குள்ளே ஓடையில், நாட்டுக்குள்ளே ஓடையில் அவரை பிடிக்கக்கூடாது, ரூல் படி, இன்டர்நேஷ்னல் லா படி. ஆனால் அது தெரிஞ்சு தான் அவங்க ஓடுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த இவனுக்கு சிறு கையூட்டு ஒன்று பண்ணி இவரை மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை வந்து அந்த கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களை வந்து ஃப்ரெஞ்சு தேசத்துக்குள்ளே தான் பிடிச்சாங்க, அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னப்போ, பட் ஆனால் சட்டங்கள் வந்து எல்லா காலங்களும் சில நேரங்களில் இந்த மாதிரி இடம் கொடுத்து கொடுத்துருந்தும் போல தெரியுது. இன்டர்நேஷ்னல் லாவில் அது ஒரு பின்னால் வந்து அந்த சட்டத்தை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இல்லை இப்போ அரெஸ்ட் பண்ணது பரவாயில்ல, ஒன்ஸ் கொடுக்காத வரைக்கும் வந்து இருந்தால் பரவாயில்ல, ஒன்ஸ் ஒப்படைச்சாச்சுன்னா அதை ஒப்படைக்கிறது வந்து ஃப்ரெஞ்சு அரசாங்கம் தான் ஒப்படைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரெஞ்சில் இருக்க சாதாரண போலீஸ்காரன் ஒப்படைச்சா கூட அதை ஒப்படைச்ச மாதிரி தான் அப்படின்ற ஒரு புதுமையான ஒரு கருத்தை சொல்லி அதை தப்பி வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்ன சட்டங்களில் என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சவங்க அவங்க. அந்த தெரிஞ்சது வந்து தனக்காண்டி பயன்படுத்தலை, இந்த நாட்டினோட சுதந்திரத்துக்காண்டி பயன்படுத்தினாங்க, இந்த நாட்டின் விடுதலைக்காண்டி பயன்படுத்தினவங்க வ.வே.ஸ் ஐயரும் வீர சாவர்கரும். இப்போ ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம திரும்ப போராளிகளை பற்றி பேசலாம். ஓகே. बिना भारत इंडिया विदाउट डिसीज வியாதியற்ற இந்தியா இதுதான் எங்கும் தேவை, இதுதான் எங்கும் தேவை. இந்தியா 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 நம்ம இந்தியா இந்தியா இந்தியா. அன்று எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, அதுவே நம் இந்தியா, அதுவே நம் இந்தியா. அன்றைய இந்தியாவில் எங்கும் ஒற்றுமை, எதிலும் ஒற்றுமை. அன்றைய இந்தியாவில் எங்கும் ஒற்றுமை, எதிலும் ஒற்றுமை. பிமாரி பினா பாரத், வியாதியற்ற இந்தியா. அன்றைய இந்தியாவில் ஜெயமே ஆனது இலக்கு. அன்றைய இந்தியாவில் குறைவில்லாதது உணவு, குறைவில்லாதது உணவு, உறவு.
இந்தியா இந்தியா நம்ம இந்தியா இந்தியா இந்தியா. சத்தியத்திலானது அன்றைய இந்தியா, சத்தியத்திலானது அன்றைய இந்தியா. ஆஹா மனிதநேயமே அன்றைய இந்தியாவின் சுவாசம், மனிதநேயமே அன்றைய இந்தியாவின் சுவாசம். இந்தியா 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 நம்ம இந்தியா இந்தியா இந்தியா. చిన్నారి పొన్నారి గాజుల చెట్టి, చిన్నారి పొన్నారి గాజుల చెట్టి. தாலாட்டும் தாளங்களில் உருவானது அன்றைய பாரதம், நம் அன்றைய பாரதம். ஆரோக்கியமே வாழ்வின் முறை அன்றைய பாரதம், ஆரோக்கியமே வாழ்வின் முறை அன்றைய பாரதம். அதுவே அன்றைய பாரதம், அதுவே நம் பாரதம். இந்தியா 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 நம்ம இந்தியா இந்தியா இந்தியா. சரி கமா பா மகரி சரி கமா பாதா மகரி கமா பாதனி சனி ரமபா சனி ரமபா. நல்ல ஸ்வரங்களும் குடும்பங்களின் கலவையே அது அன்றைய பாரதம், அது அன்றைய பாரதம். தாத்தா பாட்டியின் வளர்ப்பில் வளர்ந்தது அன்றைய தலைமுறை, அது அன்றைய தலைமுறை. இந்தியா 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 நம்ம இந்தியா இந்தியா இந்தியா. பகைவனை ரட்சித்தது அன்றைய பாரதம், நம் அன்றைய பாரதம். இளைய பாரதமே உருவாக்குங்கள் வியாதியில்லா பாரதத்தை. தனி மனிதனின் ஒழுக்கமே வாழ்வின் முறையாயாக்குங்கள், நல்ல வாழ்வின் முறையாயாக்குங்கள், நல்ல வாழ்வின் முறையாயாக்குங்கள். பிமாரி பினா பாரத், இந்தியா வித்தவுட் டிசீஸ், வியாதியற்ற இந்தியா. இதுதான் எங்கும் தேவை, இதுதான் எங்கும் தேவை. லலலா 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 லலலா. ஜெயிக்கட்டும் நம் மகாத்மாவின் வருங்கால இந்தியா. வண்ண கொடியிலே வண்ணங்கள் நம் வண்ணங்கள், நம் வண்ணங்கள். வண்ண யாத்திரையின் அடியிலே நாம் அனைவரும், நாம் அனைவரும். பிறந்து எழுந்த இரும்பு மனிதன் சர்தார் பட்டேல், எரிமலை போல பொங்கி நின்றார் சந்திரசேகர் ஆசாத். தூக்கு மேடையை ஊஞ்சலாக்கினான் பகத்சிங், சிறைச்சாலையை முத்தமிட்டான் வீர சவர்கர். அன்னை பாரதி பாராட்டிய சுபாஷ் சந்திர போஸ். சுதந்திரம் என் உரிமை என்று கூறிய திலகர், பட்டிம் சந்திரன் மனதில் கொண்டது வந்தே மாதரம், வந்தே மாதரம். பட்டி தொட்டியும் கேட்டு நடந்தன காந்தியின் வழியில். தாழ்ந்த மக்களை ஈடுபடுத்திய பிர்சா முண்டா, மௌலானா நானா சாஹிப் அனைத்து சேர்ந்த மாமா நேரு. ஜெயப்பிரகாஷ் கபர் கான் பாரத போரில் சரோஜினி. கோவிந்த குரு ஷாம் பிரசாத் சுப்பிரமணிய சிவ கேரள கேளப்பன். எத்தனை எத்தனை தியாகிகளோடு விடுதலை போராட்டம், அவர்கள் சிந்திய ரத்தத்தினாலே வந்தது சுதந்திரம், சுதந்திரம். மெல்ல மெல்ல பரவியது சுதந்திர காற்றே. பாரத மாதா நெற்றியில் ஜொலிக்கும் மூவர்ண திலகம். இது புண்ணிய பூமி, இது உன்னத பூமி. தங்க யோகம்
வர்ண யோகம் தங்க யோகம் வண்ண யோகம் மூவண்ண கொடியிலே வண்ணங்கள் நம் வண்ணங்கள் நம் வண்ணங்கள் மூவண்ண யாத்திரையின் அடியிலே நாம் அனைவரும் கொடியினை தூக்கி உயிரை விட்டான் திருப்பூர் குமரன் கப்பலை ஓட்டி வெள்ளையரை எதிர்த்தான் வஉசி ராணுவத்திலே பெண்களை சேர்த்தால் லக்ஷ்மி சேகல் வீரனாகவே தூக்கிலேறினான் மருது பாண்டியன் பாடி பாடியே மக்களை ஈர்த்தார் மகாகவி பாரதி தூக்கு மேடையை பஞ்சுமெத்தை என்றான் கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்களை சேர்த்து போராடினார் முத்துராமலிங்க தேவர் எளியவனை வலியவனாக்கினார் எங்கள் காமராஜர் இமய முதல் குமரி வரை சௌராஷ்டிர முதல் அருணாச்சலம் வரை அம்பேத்கர் காட்டிய வழியில் நாம் எல்லோரும் சார், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி நேதாஜியை பற்றி சொன்னோம். இடைவேளைக்கு முன்னாடி நம்ம நேதாஜியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வாவேஸ் ஐயரை பற்றி பேசினோம். வாவேஸ் ஐயர்னோட எனக்கு சின்ன ஞாபகம் வருது. அவர் தப்பிக்கிறதுல விதவிதமான முறைகள் பின்பற்றியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து ஒரு வீட்டில் இருக்கார். அதனால் அங்கே தான் அவரை பிடிக்க வரணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சுற்றி ஒரு 100 ஆங்கில போலீஸ்காரர்கள் ஸ்பை எல்லாம் நிற்கிறாங்களாம். அப்போ இவர் அந்த வீட்டில் இருக்காங்க தெரிஞ்சு போச்சு, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரிலன்னு சொன்னோடனே திடீர்னு ஒரு ஐடியா பண்ணி யாரோ செத்து போயிட்டாங்க அந்த வீட்டில் அப்படின்னு சொன்னோடனே இந்த பிரிட்டிஷ் போலீஸ்கிட்ட யாரோ செத்து போயிட்டாங்க சார், டெத்து வீட்டில் வந்து இவ்வளோ பேர் நிற்கிறீங்களா? இல்லை இங்கே எப்படியும் இருக்காரு, அப்படி வந்தாலும் இந்த வீட்டுக்கு வருவார் அவர் அந்த டெத்தை போனதை விசாரிக்கிறதுக்காகன்னு சொன்னாங்க. சுற்றி பார்க்குறாரு வாவேஸ் எல்லாமே வேஷத்தில் வரவன் தாடியெல்லாம் பிடிச்சி இழுத்து பார்த்து உண்மையாக மாறு வேஷமெல்லாம் கண்டுபிடிச்சி 2 மணி நேரம் பார்த்துட்டு ஓஞ்சி போய் வாவேஸும் இல்லை வீட்டுக்குள்ளேயும் இல்லை வரவும் இல்லைன்ட்டாங்க. அவன் போனதுக்கப்புறம் அந்த பிணம் எந்திரிக்கிறான், அதான் வாவேசு. அது பிணம் மாதிரியே இருந்திருக்காரு 1.5 மணி நேரத்துக்கு. அப்படியெல்லாம் தப்பிச்சிருக்காரு. ஸோ போராளிகள் எப்படிலாம் இருந்திருக்காங்கிறத பார்க்கும்போது அது மாதிரி நீலகண்ட பிரம்மச்சாரி அவர் வந்து அவர் தப்பிச்சு போவாருங்கிறதுக்கு வரலாற்றில் ரொம்ப சிறப்பான செய்தி, வியப்பான செய்தி. அதான் உண்மையான போராளி யாருங்கிறது இப்போ தான் தெரியுது. அவர் தப்பிச்சு போவாருங்கிறதுக்காக 21 அறைகள் கொண்ட இடத்துல அவர் அடைச்சி அந்த 21 அறைகளும் காலியாக ஒரே ஒரு அறை மட்டும் இவரான். ஏன்னா எப்படி போனாலும் இவர் காலியாக தப்பிச்சு போகக்கூடாது, அதையும் மீறி தப்பிச்சு போயிட்டாராம் இவர். ஸோ எப்படியெல்லாம் அந்த காலத்தில் ஏதாவது அவர் வந்து சீர்காழி கிட்டக்க பிறந்தார் நீலகண்ட பிரம்மச்சாரி. இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி நம்ம பார்க்கும்பொழுது இதற்கு முன்னாடி இருந்த கட்டபொம்மன் அவருடைய ஒரு எழுச்சி, மகத்தான எழுச்சி. கட்டபொம்மன் பற்றி நீங்கள் ஏன்னா மருது பாண்டியருக்கு முன்னாடி கட்டபொம்மன் மருது பாண்டியர்களுக்கு ஒரு வந்து ரொம்ப நாள் அதிகம் இல்லை, குறைய வந்து ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு. அதுவும் ஒரு ஊமைத்துறையோட கனெக்டட் நேரம் இருக்கேன் மருதோட அண்ணன், அதனால் அது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது எப்படி வந்து போராளிகள் வந்து தன்னை வந்து காப்பாற்றிக்கிட்டு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரலாற்றில் வந்து குறிப்பாக தமிழர்கள் வந்து ரொம்ப அதிகம் பண்ணியிருக்காங்க. நம்ம பேசக்கூடிய அந்த 1800களுக்கு முன்னால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே 1755 புலித்தேவர் அப்படின்றவர் இதே மாதிரி வந்து பெரும் போராளி. அவர் வந்து ஆற்காடு நவாபு அவங்களுக்கெல்லாம் எதிரானவர், ஆங்கிலேயர்களுக்கு எதிரானவர். அந்த போராட்டம் பெரும் போராட்டம் அவர் தான் முதல் சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து முதல் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் அவர் தான். அவர் வந்து வந்தது வந்து சங்கரன் கோயிலுக்குள்ளே வந்து போனவுடனே அந்த சங்கரன் கோயிலுக்குள்ளே மறைஞ்சிட்டாரு அப்படின்வாங்க. அதே மாதிரி ஊமத்துறை வந்து பிடிபட போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு பெரியம்மை வந்த மாதிரி அவர் வந்து ஒரு லேடி வந்து அவரை வந்து ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு பெரியம்மா வந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே அப்படி காப்பாற்றப்படுவார். ஸோ நம்ம ஆட்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு வழி, ஒரு பெரியம்மன் சொல்லுவாங்க, இல்லை ஆள் காணாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து இவர் நேதாஜி வந்து காணாம போனவர் தானே. ஜெயிலில் இருந்து அங்கேருந்து இப்போ இங்கே இதுக்கு போய் ஆப்கானிஸ்தான் போய் காபூல் போய் காபூலில் இருந்து ரஷ்யா போய் ரஷ்யாவிலேருந்து இட்டாலி வரைக்கும் போகிற வரைக்கும் ஏறக்குறைய 4 மாதம் வந்து பிரிட்டிஷ் போலீஸுக்கு எங்கே இருக்காருன்னே தெரியாது. அவர் காவலில் தான் இருக்கார் கல்கத்தாவில் இருந்து. ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம ஆட்கள் எல்லாமே இதிலெல்லாம் பெரும் விற்பனர்களாகவும்
பெரும் சாகசக்காரர்கள் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் வீர சிவாஜி, அரவிந்த் வீர சிவாஜி கரெக்ட். வீர சிவாஜி வந்து அப்படி ஆக்ரா கோட்டையிலேருந்து தப்பிச்சு வந்தவர் தான். ஆமாம், அரவிந்த் கோஷ் கூட அரவிந்த் கோஷும் தப்பிச்சு வந்து பாண்டிச்சேரிக்கு வந்தவங்க தான். பாரதியார் பாண்டிச்சேரிக்கு வந்தவங்க தான். இந்த மாதிரி இவங்கெல்லாம் எப்படி வர்றாங்கன்னு தெரியாது. ஏன்னா காற்று போல தான் இவங்கெல்லாம் வந்து ஒன்றும் சுதந்திர வேட்கை மாத்திரம் வந்துச்சுன்னா அவங்களோட நடவடிக்கை எல்லாமே காற்று மாதிரி ஆயிரும். எங்கடி போவாங்க வருவாங்கன்னு தெரியாது. இப்போ வந்து கட்டபொம்மன் பற்றி கேட்டீங்க. கட்டபொம்மன் வந்து அவர் வந்து இந்த போராட்டத்தில் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறான்னா, கட்டபொம்மன் வந்து இவரை திப்பு சுல்தான் வந்து முதல்ல வந்து அவரை வந்து 98 காலி பண்ணுறாங்க, 1798. அடுத்து என்ன பண்ணுறான்னா வெயிட் பண்ணுறான். அடுத்து ஒரு கரெக்டாக வந்து 6 மாதம் கழித்து இவர் கட்டபொம்மன் திப்பு சுல்தானுக்கு அடுத்தாப்புல 6 மாதம் கழித்து இவர். அடுத்து வந்து 10 மாதம் கழித்து மருது பாண்டியர்கள். இந்த மாதிரி எப்போயுமே என்னென்னா வெள்ளைக்காரர்கள் வந்து எப்போயுமே ஒரு நேரத்தில் வந்து ஒரு எதிரியை தான் வச்சுக்கிடுவான். ஒரே நேரத்தில் பல பேரோட சண்டை போடுறதெல்லாம் கிடையாது. ஒரு நேரத்தில் ஒரு எதிரி தான். அந்த மாதிரி பண்ணல வந்து கட்டபொம்மன் வந்து காலத்தில் வந்து கட்டபொம்மன் வந்து முதல் முறையாக அவரை தான் வந்து பொது இடத்துல தூக்கில் போடுறது. ஒரு புளிய மரத்தில் கயத்தாரில் வந்து பொது இடத்துல தூக்கில் போடுறது மக்கள் பார்வையில். அதே மாதிரி அவர் கூட இருந்த சிவசுப்பிரமணிய பிள்ளை தானாதி பிள்ளை அவரை வந்து நாகலாபுரத்தில் தூக்கில் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பொது இடங்களில் தூக்கில் போடுறது வந்து இவருக்கு தான் நேர்ந்தது. அவருடைய தம்பி தான் ஊமத்துறை, இன்னொரு தம்பி வந்து சிவத்தையா. இவங்க வந்து முதல்ல வந்து அவர் வந்து இது வழியாக தான் வர்றார், சிவகங்கை வழியாக தான் வர்றாரு கட்டபொம்மன். பட் கட்டபொம்மனில் என்ன இவர் மருதுமண்டையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கள் பகுதியில் இருக்கிறத விட புதுக்கோட்டை பகுதியில் நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னா காலாம்பூர் அந்த காட்டுக்குள்ளே தங்கியிருந்தீங்கன்னா புதுக்கோட்டை பகுதினா வந்து வெள்ளைக்காரங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா புதுக்கோட்டை ராஜாவுக்கும் தெரியாமல், இவர் புதுக்கோட்டை இவருக்கு தெரியாது. ஸோ அவரை போய் தங்கினப்போ பட் அது எப்படியோ வந்து திருநெல்வேலி கலெக்டர் எஸ்ஆர் லூசிங்டனுக்கு தெரிஞ்சு எஸ்ஆர் லூசிங்டன் ஸ்பெசிஃபிக்காக லெட்டர் எழுதுறார் புதுக்கோட்டை ராஜாவுக்கு. இந்த மாதிரி உங்களுடைய காலாம்பூர் காட்டில் இந்த மாதிரி கட்டப்பொண்ணு ஒளிஞ்சிருக்காரு, அவரை நீங்கள் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்போ தான் புதுக்கோட்டை ராஜாவுக்கே தெரியுது இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி. ஸோ அதை பிடிச்சி கொடுத்தா சொல்லுவாங்க. அதுக்கு பின்னால் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்தா அடுத்தடுத்து அந்த 1798 அடுத்து வரக்கூடிய அந்த 1802 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பெரும் அராஜகம் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பிடிச்சி கொண்டு போய் இதில் கொண்டு பினாங்கில் கொண்டு நாடு கடத்துவாங்க. அதே மாதிரி இவர் பர்மாவுடைய ராஜா தாப்பான் பேர் அவர் 1824 இங்கே கொண்டு வந்து நம்ம ராணிப்பேட்டில் அடைச்சி வச்சாங்க. அதே மாதிரி கண்டியினுடைய அரசன் அவர் 1830 அவர் தான் தமிழ் அரசன். கண்டி வந்து இலங்கை வந்து இன்றைக்கி வேறு மாதிரி இருந்திருக்கலாம், ஆனால் வந்து இலங்கை முழுவதும் ஒரு காலத்தில் தமிழ் அரசர்கள் தான். கோயில்கள் எல்லாமே அப்படி தான் எல்லாமே இருந்தது. ஆமாம், ராஜராஜனுடைய காலத்தில் வந்து புலனருவா கோயில் கட்டில் இருந்து அது நம்மகிட்ட இருந்தது தான். என்ன சொல்ல போனால் ரொம்ப அழகான தமிழ் பேசுகிறவங்க அவங்க தான். இன்றைக்கும் தமிழை காப்பாற்றுறவங்களும் தமிழை பற்றி தமிழ் மரபு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க தான். ஸோ அந்த கண்டி அரசனை வந்து விருதுநகர் இதில் தான் கொண்டு வச்சுருந்தாங்க, வேலூரில். அப்புறம் அதுக்கு பின்னால் அங்கேருந்து ரத்னகிரி கொண்டு போனாங்க, மகாராஷ்டிரா ரத்னகிரி கொண்டு போனாங்க. ஸோ இவனோட வேலையை வந்து எப்படின்னா இங்கே இருக்க கால தூக்கி அங்கே கொண்டு போடுறது, அங்கே இருக்க கால தூக்கி இங்கே கொண்டு போடுறது. இதெல்லாம் ஒரு மிரட்டல் தான். இதை பார்த்தாங்கன்னா எல்லாம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி இல்லை நீங்கள் எப்படி புத்தகத்துலேங்கன்னா அது மாதிரி ஓரளவுக்கு நம்ம கட்டபொம்மனை பற்றியோ கப்பலடி தமிழெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நேதாஜி வந்து சிவாஜி கணேசனுடைய படங்கள் தான் ஓரளவுக்கு நீங்கள் மக்களுக்கு மத்தியில் இருக்குது, இல்லைன்னா இதெல்லாம் கூட தெரியாது. ஆக அவ்வளோ நல்லா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து அதே மாதிரி போராளிகளை பற்றி பேசும்போது சுப்பிரமணிய சிவா வராரு, வாஞ்சிநாதன் வராரு, வஉசி வராரு, நம்ம அதெல்லாம் பற்றி பேசணும். குறிப்பாக வந்து இவர் சுப்பிரமணிய சிவா பற்றி சொல்லும்போது கூட ஒரு செய்தி சொல்லுவாங்க. அவர் மிகப்பெரிய போராளி மட்டும் இல்லாமல் திருவனந்தபுரத்தில் தான் முதல்ல இருந்திருக்காரு. அவர் வந்து வத்தலகுண்டில் பிறந்தாலும் திருவனந்தபுரத்துக்கு போயிருக்காரு. திருவனந்தபுரத்துலேருந்து இந்த மாதிரி தேச விடுதலைக்காக ரொம்ப பேச ஆரம்பித்த உடனே பிரிட்டிஷ் அவரை வான் பண்ண போராட்டத்தினே திருவாங்கூர் சமஸ்தானம் வந்து நீங்கள் இங்கே இருந்தால் எங்கள் நாட்டுக்கே பிரச்சனை வந்துடும், நீங்கள் போங்கன்னு அப்படி தான் அவர் திருநெல்வேலிக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் தூத்துக்குடியில் வஉசியோட தொடர்பு வந்திருக்கு. அப்புறம் தான் அந்த கூட்டம் அப்படியே பாரதியார், சுப்பிரமணிய சிவா, அது ஒரு பெரிய, அதாவது உண்மையிலே இந்த 3 men ஆர்மின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இந்திய தேசத்தையே நடுங்க வச்சுட்டாங்க, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே. நீங்கள் வந்து இப்போ இவரை பற்றி பேசலாம். ஆமாம், அதே மாதிரி இந்த ஒரு பேசும்போது நம்ம வாஞ்சிநாதனை பற்றி பேசலாம். வாஞ்சிநாதனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சுப்பிரமணிய பாரதி அந்த காலத்தில் 3 சுப்பிரமணியம் வந்து பத்திரிகை மூலமாக கலக்கினாருப்பாங்க. சுப்பிரமணிய சிவா பத்திரிகை நடத்தின ஞானபானுன்னு, அப்புறம் சுப்பிரமணிய பாரதி கேட்கவே வேண்டாம் பத்திரிகை நடத்தியிருந்தார். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய ஐயர், ஹிந்துவை முதல்ல ஆரம்பித்த ஒரு சுப்பிரமணிய ஐயர். அதுக்கப்புறம் தான் அவர் முனியல்னு சொல்லி கொடுத்து தான் ரங்கசாமி ஐயங்கார்ட்ட கொடுத்து அவர் தொடர்ந்து வந்திருக்கு. அவருடைய சாதனைகள்லாம் ஏராளம். நமக்கு வரலாறுகள் வந்து உண்மையிலேயே நிறைய தெரியவே இல்லை ஐயா. நீங்கள் வந்து பாரதியாரை பற்றி கொஞ்சம் நீங்கள்
பேசலாங்க பாரதியாருடைய வாழ்க்கை. பாரதியார் வந்து அவர் இருந்தது ஏதோ வாடகை வீடாக இருக்கலாம், ஆனால் அவர் வந்து இந்த பிரபஞ்சமே தான் காலுக்கு இருக்குன்னு நினச்சார். நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை. ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதன் அவர் இறந்ததுக்கு முன்னால் அவர் பேசினது வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய கருங்கல் பாளையத்தில் தான் பேசினார். ஓ, அந்த அவர் இந்த பேசி முடிஞ்சு 2 நாள் இறந்து போயிட்டார். அந்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா மனிதனுக்கு மரணம் இல்லை. மனிதனுக்கு மரணம் இல்லை. அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர், அவர் வந்து பெரும் வந்து கவிஞர், மகாகவி அப்படின்றத விட இந்த மனிதர்களுடைய அந்த ஆளுமையை வந்து, மனிதர்களுடைய இந்த ஆன்மா வந்து எந்த காலத்துக்கும் வந்து நிலைச்சிருக்கும் அப்படின்றத நிறுவனவர் அவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் இதில் இருந்திருக்கார், பாண்டிச்சேரியில் வந்து அரவிந்தரோட அங்கே போய் வந்து அங்கே அடுத்தவங்களுடைய உதவியில் வாழ்ந்திருக்காரு. ஆனால் ஒரு காலத்துலேயே வந்து அவர் வந்து தன்னுடைய வறுமையை பற்றியோ தன்னுடைய இந்த இயலாமையை பற்றியோ எதை பற்றியும் அவர் வந்து புலம்புன மாதிரியே தெரியல. ஒரு மனுஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு அவரை விட கஷ்டப்பட்டாலே யாரும் இருக்க மாட்டாங்க. அவருக்கு வந்து பெரிய ஆவல்னு சொல்லுவாங்க, பெரிய விஷயங்கள் அவருக்கு வந்து இந்த மாதிரி அவருடைய புத்தகங்கள் நல்ல முறையில் அச்சிட்டு வரணும்னு நினச்சாராம். ஐரோப்பாவுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சிருக்காரு. அந்த பாண்டிச்சேரி கடற்கரையிலேருந்து வந்து பார்த்துட்டு இருப்பாரான். பாண்டிச்சேரி கடற்கரையிலேருந்து அந்த கப்பல் வர்றது போகிறதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து பாண்டிச்சேரி ஐரோப்பாவுக்கு போகணுன்னு வரான். ஸோ அவர் வாழ்க்கையில் நினச்சது எதுவுமே நடக்கலை. ஆனால் வந்து அது நடக்கலைன்னா கூட, ஆனால் வந்து இந்த தேசத்துக்கு வந்து சுதந்திரம் வரும்ன்றத ஏறக்குறைய வந்து சுதந்திரம் வர்றதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாலே நம்பிட்டார். கனவு மெய்ப்பட வேண்டும்னாரு, அவர் கனவு மெய்ப்படலை. ஆமாம் ஆமாம், அவர் பார்க்கல, பட் ஆனால் நடந்தது. அவருக்கு நடக்கலை, அவர் கண்ட கனவு தேசத்துக்கு நடந்தது. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய எண்ணங்கள் ரொம்ப பெருசாக இருந்தால் திங்க் பிக்பாங்க ஆங்கிலத்தில், அது வந்து அவர் நடத்தியிருக்காரு. அதனால தான் வைய தலைமைகள்ங்கிறார் அவருடைய புதிய ஆத்திசூடியில். அவருடைய வித்தியாசமான அது மாதிரி வாஞ்சிநாதன், அது எப்படி அப்படிப்பட்ட போராளி துப்பாக்கி சுடுவதற்காக பாம்பே போய் பாண்டிச்சேரி போய் வாவே சுயத்தை கத்தண்டாங்க. அந்த துப்பாக்கி எங்கேருந்து வந்தது சார் வாஞ்சிநாதனுக்கு வந்து? அதாவது எப்படின்னா இவங்க வந்து பிரிட்டிஷை வந்து பயமுறுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இது அந்த சூழல் பார்த்திங்கன்னா அரசர் வந்து இங்கே வர்றார். பிரிட்டிஷ் அரசர் வந்து பெரும்பாலும் வந்து வரமாட்டாங்க. அந்த சமயத்தில் வந்து வர்றதா இருக்கார். அந்த வர்றதா இருக்கிறத வந்து இவங்க வந்து லைக் பண்ணல. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எப்படி பிரிட்டிஷ் அரசனா அவன் பாட்டு அங்கே சொல்லிகிட்டு இருக்கட்டும், அவன் இப்போ டைட்டிலில் போட்டுக்குருவாங்க, கிங் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் எம்பரர் ஆஃப் இந்தியான்னு போடுவான். கிங் ஆஃப் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேர் போட்டுருவான். அந்த பேரை போட்டு கிங் ஆல்ஃப்ரெட் அல்லது கிங் டேவிட்னு போட்டுட்டு கிங் ஜார்ஜ்னு போட்டுட்டு கிங் ஆஃப் இந்தியா அண்ட் எம்பரர் ஆஃப் இந்தியா, கிங் ஆஃப் இங்கிலாந்து எம்பரர் ஆஃப் இந்தியான்னு போடுவோம். ஏன்னா இந்த தேசம் அவ்வளோ பெருசு இல்லை. அதனால் அவர் இங்கே வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே அதை தடுக்கிறதுக்காண்டி இவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறேன், ஒரு கலெக்டரை வந்து நம்ம கொல்லுவோம் ஆஷை. அவர் வந்து அவங்க தேர்ந்தெடுத்தது ஆஷுன்றதுக்காண்டி இல்லை, அவங்க தேர்ந்தெடுத்தது வந்து ஒரு கலெக்டரை பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ அந்த லெட்டரும் கொடுக்குறாரு. என்ன சொல்லுங்கள், இப்போ எங்களை மாதிரி 3000 பேர் இருக்காங்க, இப்போ இதையும் மீறி இந்த ஆஷ் கொலையையும் மீறி நீங்கள் அவங்க வந்தாருன்னா, இங்கிலாந்து அரசர் வந்தாருன்னா அவரை இங்கே வச்சு கொள்ளுவோம் அப்படின்ற ஒரு மிரட்டலுக்காக வேண்டி அது செஞ்ச நிகழ்வு. ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய துணிச்சல் என்னென்னா பட்டப்பகலில் காலைல ஒரு 10-11 மணி போல் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு. ரெண்டாவது அவர் தப்பிக்க முயற்சி பண்ணல, எல்லாம் முடிவு பண்ணிட்டார். தப்பிக்க முயற்சி பண்ணல, எதுவும் பண்ணலை. அதை தவிர்த்து இவரை துப்பாக்கி அவர் மாத்திரம்தான் ஹட் பண்ணார் ஒழிய சுற்றி இருக்காட்டில் யாரும் ஹட் பண்ணல. இவன் அவங்க குடும்பத்தை கூட பண்ணல, அவங்க ஒய்ஃபுக்கு பண்ணல, யாருக்கும் பண்ணல. இப்போ சில பேர் தீவிரவாதம் என்ன ஒன்று மொத்தமாக குண்டை விட்டு போயிடுவேன், எல்லா பேரும் சாகிற மாதிரி. ஆனால் அவர் அந்த மாதிரி பண்ணல, ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆள். பட் அது தவறு தான், அது தப்புன்னு சொல்ல முடியாது, ரைட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து அவருக்குள்ள ஒரு நிர்பந்தம், அவருக்குள்ள ஒரு நியாயம். அது கூட இந்த இதையும் கனெக்ட் பண்ணுறாங்க. கலெக்டர் யாராவது ஒருத்தர் சுடணும்னு முடிவு பண்ணால் கூட தூத்துக்குடியில் வஉசிக்கும் சுப்பிரமணிய ஜீவாவுக்கும் 40 வருஷ ஜீவா தண்டனை கொடுத்த போது இந்த ஆஷ்துரை வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல் இந்த தூத்துக்குடி ஆர்வி மில்ஸ் கம்பெனி அதில் வந்து தொழிலாளர் பிரச்சனையை வந்து வஉசி கொண்டு வந்து யூனியன் லீடர் மாதிரி உண்மையிலேயே ரொம்ப அழகாக டீல் பண்ண உடனே அது பிடிக்காம விஞ்சித்துறை பண்ணி இவங்க 2 பேரும் கூத்து பண்ணது தாங்க முடியாமல் தான் ஆஷை கொண்டாருங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டக்க மனைவி குழந்தைகள் இருந்தாலும் நீ வந்து ஒன்றை நான் டார்கெட் பண்ண மாட்டேமான்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னென்னா நீங்கள் சொல்கிற தமிழகத்தில் தென் போராளிகளில் ஒரு அக்ரகாரத்தில் செங்கோட்டையில் பிறந்து காட்டுல கால வேலை பார்த்து 25 வயதுக்குள்ளே மனமானவர் இவ்வளோ தைரியமாக வந்து ஒரு துப்பாக்கி வாங்கி அவர் நீலகண்ட பிரம்மச்சாரிகிட்ட கற்றுண்டாருங்கிறாங்க, வாவேஸ் ஐயத்தை கற்றுண்டாருங்கிறாங்க. பாண்டிச்சேரியில் போய் 15 நாள் எப்படி சுடணும், என்ன பண்ணணும், அவரை மட்டும்தான் சுடணும், இதெல்லாம் பயிற்சி பண்ணி. அதாவது இன்றைக்கி விட்டுருங்க, அன்றைக்கி
சுற்றி வந்து கண்காணிப்பு போராட்ட போலீஸ்காரங்க அப்படி இருக்கும் பொழுது ஜனங்களே பயந்து பயந்து, ஏன்னா மக்களை பற்றி பாரதியே பாடுறாரு இல்லையா, இவ்வளோ பயந்து போய் இருக்கீங்களான்னு தான் பாடுறாரு. அந்த பயத்தை மீறி பண்ணியிருக்காங்கிற போது ரொம்ப பாராட்டு. அரசு வேலையை விட்டு பண்ணியிருக்காங்க. இவராக இருக்கட்டும், இவர் கூட சுப்பிரமணிய சிவா கூட அரசு வேலையை விட்டுட்டு தான் இதில் பண்ணியிருக்காரு. வந்து வஉசி வந்து ஒரு தனி ப்ராக்டிஸ், பெரிய ப்ராக்டிஸ். எவ்வளோ பெரிய வக்கீல், வஉசியை பற்றி சொல்லுங்கள். பெரிய ப்ராக்டிஸ் அவருக்கு. அவருக்கு வந்து தமிழ் புலமை மிக்கவர், வசதியான குடும்பம். அவருக்கு வந்து இந்த மாதிரி இதில் போக வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் செய்யக்கூடிய தொழிலை செய்யலான்னு முடிவு பண்ணுறாரு. கப்பல் ஓட்டுறது. அந்த கப்பல் ஓட்டுறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு யாருன்னா, அப்போ வந்து ராமநாதோட ராஜாவாக இருந்த பாண்டித்துரை தேவர், அவர் தான் தலைவர். அதுக்கு அந்த அமைப்புக்கு அவர் தான் தலைவர், இவர் செயலாளர். ஸோ இவங்க வந்து சேல விஜயராஜாச்சாரியார் அவர் 10,000 ரூபா பங்கு வாங்கியிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தூத்துக்குடிக்கும் இதுக்கும் வந்து கப்பல் விட்டுறாங்க. அதை அவங்களுக்கு ஆங்கிலேயர் பிடிக்கல, ஏன்னா அவன் தொழில் போட்டியாளராக வந்துடுறாங்கல்ல, அதனால் அவன் பிடிக்கல. இந்த பிரச்சனை வருது. இவருடைய சுன்னத்து, இவருடைய பதவி வக்கீலுக்கான இது காலியாகுது. ரெண்டு தண்டனை, 20 வருஷம் ஒன்று, இன்னொரு 20 வருஷம், 40 வருஷம் தண்டனை வருது. அப்புறம் தண்டனை குறைப்பு ஆகி அது வந்து 8 வருஷம் ஆகுது. அப்புறம் நன்னடத்தை காரணமாக 4 வருஷத்துக்கு 8 மாதத்துலேயே வெளியே வர்றாரு. ஆனால் பெரிய கொடுமை என்னென்னா, இவர் அரெஸ்ட் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகையில், தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகையில் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இவருக்கு வரவேற்பு. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன் ஜனங்கள் வந்து கூட்டுறாங்க. ஆனால் பெரிய கொடுமை என்னென்னா, அவர் திரும்பி இந்த 4 வருஷம் 6 மாதம் முடிச்சுட்டு திரும்பி வரையில் இவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. ஒரு ஆள், அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு கவலையான. ஆமாம், இவர் ஒரே ஒரு ஆள் தான், அவர் சுப்பிரமணிய சிவா ஒரு ஆள் தான் வந்து அவரை போய் ரிசீவ் பண்ணது. இத்தனைக்கும் அப்போ அந்த சமயத்தில் அவருக்கு வந்து பெரிய தொழுநோய். இந்த வஉ சிதம்பரத்துடைய அவருடைய அந்த ஸ்டீமர் கப்பல் இன்னைக்கு தொலைக்காட்சியில் இப்போ காண்பிக்கப்படுகிறது திரையில். இதை பற்றி ஒரு சுவையான தகவல் கூட சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லிடுங்க ஐயா, பேசிகிட்டு இருக்கும்போது வந்து கப்பல் துறையில் வந்து வாரா எழுதியிருக்காரு. எழுத்தாளர் வாரா வந்து ஒரு 10 தேச தலைவர்களை பற்றி எழுதியிருக்காரு. அவருக்கு கூடவே இருந்தவர். அவர் பாரதியெல்லாம் நேரவே பார்த்தவர். பாண்டிச்சேரி எழுத்தாளர் வாரா. அண்ணா கூட ஒரு அக்ரகாரத்தின் அதிசய பிரிவி என்று சொல்வார்கள். வாராவுடைய இன்னொரு பக்கத்தில் அந்த எழுதுகிறாரு, பிரிட்டிஷ் கம்பெனி கப்பலை விட வஉசியுடைய நேவிகேஷன் கம்பெனி மிக லாபமாக செயல்பட்டது. அவங்களுடைய லாபம் குறைஞ்சி நஷ்டத்தில் போக ஆரம்பிச்சுட்டான். இந்த கோபத்தை சேர்ந்து அதில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே வேண்டுமென்றே வந்து அந்த இது பிபின் சந்திரபால் இதில் கல்கத்தாவில் வெளியில் வரும்போது ஒரு விடுதலை அடைய போகிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த பிரச்சனையை உள்ளாக்கி தேச துரோகம்னு சொல்லிட்டு தான் உள்ள தள்ளுறாங்களாம். அதாவது பொய் வழக்கு. அவர் மேலே எந்த ஒரு தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காகவோ கப்பல் கம்பெனி ஆரம்பித்ததுக்காக அதுக்கெல்லாம் போட முடியல, முகாந்திரம் இல்லை. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அந்த இவர் லாலா லஜபதி ராய் செத்து போனதுக்கப்புறம் பிபின் சந்திர பால் வந்து விடுதலை ஆகும்போது இதை ஒரு விழாவாக கொண்டாடக்கூடாது, தடை உத்தரவு மீறி இவரும் சுப்பிரமணிய சிவா போனோடனே 20 வருஷம் அவருக்கு 40 வருஷம் ஜீவானந்தம் தண்டனை கொடுத்து அவர் தம்பி அங்கேயே பைத்தியம் ஆயிடுறாரு. வஉசி தம்பி இப்படி ஒரு கொடுமையான நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க. திரும்பி வரும்போது யாருமே இல்லை, ரொம்ப பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. மெட்ராஸில் வந்து மிகப்பெரிய வறுமை. இங்கே வந்து மண்ணெண்ணை விற்றுருக்காரு, பலசர கடை விற்றுருக்காரு. உடம்பெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் வந்து. ஆனால் இதை தவிர்த்து வந்து அவருக்கு இலக்கிய ஆர்வம் உண்டு. நிறைய வந்து புத்தகங்கள் எழுதியிருக்காரு. வறுமை தான், கடுமையான வறுமை. தொழில் பண்ண முடியல, எல்லாமே பழைய மாதிரி வந்து. இந்த பெரிய துரதிர்ஷ்டமே வந்து இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் இறங்குறவங்க, குறிப்பாக வந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன்னுடைய நிலையை விட்டுட்டு மக்களுக்கு போராடுறவங்களுக்கு இந்த மாதிரி அவல நிலை வந்துச்சுன்னா யாரும் அடுத்து இறங்குறவங்க பயப்படுவாங்க. நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த தேசத்திற்காக கொடியேற்றுகிறோமே அந்த கயிறு வந்து சாதாரண கயிறு இல்லை, ஒவ்வொரு தேச போராளியின் மனைவிமார்களின் கழுத்தில் உள்ள தாலி கயிறுன்னு சொல்லுவேன். உண்மையிலே எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கெல்லாம் குடும்பத்தை இன்றைக்கி நம்ம போராட்டத்தை பற்றி பேசுகிறோம், புத்தகத்தில் படிக்கிறோமே தவிர அவங்க குடும்பம், அவங்க பையங்க, அவங்க தலைமுறை வஉசிக்கெல்லாம் கொள்ள சொத்து அதெல்லாம் விட்டுட்டோம். சேலம் விஜயசாரர் கொள்ள சொத்து. இந்த மாதிரி எத்தனை பேர் சார். டிஎஸ்எஸ் ராஜன் ஒரு வக்கீல் திருச்சி முதல் நாள் திங்கராவோடு ஒரே ரூமில் இருந்தவரா லண்டனில். முதல் நாள் திங்கரா அந்த கர்சன் வாலியை சுட்டு கொண்ட உடனே இவரை போய் கேட்டாங்களா, நான் கூட இருந்தானே கொல்லணும்னு எனக்கு தெரியாது, நான் வேணா போய் கேட்டு வரேன் ஏன் கொண்டான்னு ஜெயிலில் போய் பேட்டி கட்டுறது. அவரு ஒரு பாளையங்கோட்டை சிறையில் அடைச்சி ஒரு விதமான புழுக்களை கரையானோடு சேர்த்து அந்த ஜெயிலில் சுற்றி விட்டுருவாங்களாம். அந்த ஜெயிலையே ஒரு இடத்துல மண்ணை தோண்டி விட்ட மாதிரி பண்ணிடுவாங்க. அதில் அவர் டாக்டர், பேசிக்கலி எம்பிபிஎஸ் டிஎஸ்எஸ். அவர் கையில் வந்து அந்த இது புழு வந்து இதாகி உயிர் போயிடும் பார்த்தாங்கன்னா கடைசியில் ஒரு கையையே எடுத்துட்டாங்களாம். அப்படியும் அவர் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காருங்களாம்.
இந்த டிஎஸ்எஸ் ராஜன் இந்த மாதிரி போராளிகள் வரலாறு அவர் மந்திரியாக கூட இருந்தார், அமைச்சராக இருந்தார். அப்புறம் காந்திஜி வந்து எப்பப்பெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வராரோ அப்போல்லாம் அவர் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவார். காந்திஜி பேசக்கூடிய ஹிந்தியை வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காருங்கிறத பற்றி சொல்கிறேன். அது மாதிரி திருப்பூர் குமரன் அந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ நல்லா சாதனை பண்ணியிருக்காரு. நீங்கள் நேதாஜி கூட இருந்த தமிழர்கள் அதை நீங்கள் சொல்லணும். ஆமாம், அது அவசியம் சொல்லணும். கரெக்டு. நேதாஜிக்கு வந்து தமிழர்கள் மேலே ரொம்ப ஈர்ப்பு. இந்த ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், அப்போ நீங்கள் சொல்ல இன்னும் நல்லாயிருக்கும். இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேதாஜி வங்காளத்துக்காரர், அதாவது நான் மாநில வகையாக பிரிக்கலை, தேசத்துக்கு உள்ள வீரர் தான். வங்காளத்தில் பிறந்தவர். அவர் பேரே சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜிங்கிறது தலைவருங்கிற அடைமொழி தான் அவருங்கிறார். நீங்கள் தென் மாவட்டங்களில் ஈவன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சந்திர போஸ், போஸ், நேதாஜி இந்த பேர் எக்கச்சக்கமாக இருக்கும். ஆமாம், ஊருக்கு 4 போஸ் 5 போஸ் இருப்பாங்க. அவ்வளவு ஒரு பெருமையை நேதாஜிக்கு கொடுத்தது பசும்பொன் முத்துராமலிங்க ஐயாக்குன்னு நிச்சயமாக தொடர்புனால தான். அவரோடு இருந்த போராளிகள் பற்றி நீங்கள் சொல்லணும். பெண் போராளிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க, அதுதான் முக்கியமான விஷயம். லக்ஷ்மி என்ன ஒருத்தர் தான் எங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்க ஐயா. அவருக்கு வந்து அவருடைய தனிப்பட்ட உதவியாளர்கள் எல்லாமே வந்து தமிழர்கள் தான். அவருடைய பர்சனல் வந்து அசிஸ்டண்ட் வந்து மேஜர் பாஸ்கரன், அவர் வந்து அவர் தமிழர் தான். அவர் ஆக்சுவலாக வந்து டோக்கியோ கேடட்னு இவர் என்ன பண்ணார்னா, நம்ம இங்கே இருக்க ஐஎம்ஏ மாதிரியே இந்தியன் மெடிக்கல் அகாடமி மாதிரியே ஒரு தனியாக வந்து டோக்கியோவில் வந்து ஒரு 40 பேரை படிக்க வச்சார். செலக்ட் பண்ணி நல்ல பாய்ஸ், பிஏ படித்தவங்க, டிகிரி படித்தவங்களை அனுப்பி வச்சார். அதில் ஒருத்தர் பாஸ்கரன். அந்த மேஜர் பாஸ்கரன் வந்து இவருடைய பர்சனல் அசிஸ்டண்ட், இவர் தான் கூட இருப்பார். இவருடைய சொந்த சமயக்காரர் வந்து காளின்னு பேர், அவர் தான் அவருக்கு சமயக்காரர், மாரக்காரர். ஸோ இவருடைய லக்ஷ்மி அவருடைய இது பதவி ஏற்கும் போது வந்து லிஸ்ட் வெளியிட்டார்ல மந்திரி, இவர் வந்து சீஃப், இவர் வந்து பிரைம் மினிஸ்டர். இவருக்கு அடுத்த பதவி வந்து பப்ளிகேஷன், இது பப்ளிசிட்டி மினிஸ்டர். அது யாருன்னா எஸ்ஏ ஐயர். அவர் வந்து பாரதியாருடைய அண்ணன் பேரன். பாரதியார் இருக்காங்கல்ல, அவருடைய சுப்பிரமணிய பாரதியோட அண்ணன் மகன் தான் வந்து எஸ்ஏ ஐயர். அவர் தான் வந்து இன்ஃபர்மேஷன் பப்ளிசிட்டி மினிஸ்டர். அவர் 2வது பேர். 3வது பேர் வந்து லக்ஷ்மி செகல். இந்த மாதிரி வந்து அவர் வந்து எப்பயுமே வந்து இந்த தமிழர்களுடைய அரவணைப்பு, தமிழர்களோட தான் கூட இருப்பார் அவர். அதே மாதிரி வந்து இந்தியாவில் அந்த பகுதியை சுதந்திரம் ஆக்கினாங்க. அதாவது அந்தமான் நிக்கோபர் தீவு வந்து விடுதலை ஆச்சு முதல்ல 2ஆம் உலகப் போர் சமயத்தில். ஜப்பான்காரன் வந்து விடுவிச்சு அதை இவர்கிட்டே ஒப்படைச்சிட்டான். அதுக்கு வந்து அவர் வந்து கவர்னராக போட்டது வந்து லோகநாதன், அவர் தமிழ்நாட்டுக்கார். அதே மாதிரி வந்து இவர் தனியாக அப்படியே நடந்துகிட்டே இருந்தது. ஆமாம், அது வந்து அதுக்கு பேரெலாம் மாற்றினாங்க. ஒருக்கு பேர் வந்து ஷாஹித்னு ஒன்றுக்கு பேர், இன்னொருக்கு பேர் வந்து இது ஷாஹித், 2 தீவு. ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் மீண்டும் அதே பழைய பேரோடு அப்புறம் மறுபடியும் வந்து இவங்க தான் தோற்று போனோன்னே வந்து பண்ணிட்டாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து அவர் இங்கேருந்து கிளம்பி போகலை, ஏன்னா வந்து தோற்று போயிட்டாங்கன்னு தெரியுது. அதாவது அந்த தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆகஸ்ட்டு 8ஆம் தேதி, 6ஆம் தேதி, 9ஆம் தேதி வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் கொண்டு போடுறாங்க. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஜப்பான் வந்து சரணடைஞ்சிருச்சு. சரணடைஞ்சோன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம இனிமேல் வந்து நமக்கு வந்து எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் நேதாஜி அப்போ கூட சொல்லலை, நேதாஜி எதிர்காலம் இல்லைன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அவர் சொன்னது டெல்லி சலோன்னு சொன்னார், டெல்லிக்கு போகலான்னாரு. இந்த பிரச்சனை வந்த உடனே அவர் சொன்னார், டெல்லிக்கு ஒரு வழி மாத்திரம் இல்லைன்னாரு. நமக்கு எத்தனையோ வழி இருக்குது, டெல்லிக்கு இன்னும் வேறு வழியில் போவோம். இந்த சமயத்தில் வந்து நம்மளை எல்லாரும் பார்ப்பாங்க, நம்ம இப்போ தான் ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறோம், கௌரவமாக நடந்துக்கிறோம்னு சொன்னார். அப்போ வந்து அவர் அங்கேருந்து கிளம்பி போகையில் வந்து பார்த்திங்கன்னா ரங்கூன்லேருந்து தைவான் இதுக்கு போகிறாரு, தாய்லாந்து, பேங்காக்லேருந்து அங்கேருந்து வந்து செய்கோன்றது வியட்நாம் போயிட்டு வியட்நாமில் இருந்து அங்கேருந்து பர்மோசா தீவு, இப்போ இருக்கக்கூடிய தைவான். அங்கே தைவானில் தான் அவருடைய வந்து இது வந்து இதுக்காகுது, விமான விபத்துக்குள்ளாகுது. அந்த பதவியை கொடுத்துட்டு போனது யார்கிட்ட கொடுத்தாருன்னா மேஜர் ஜெனரல் லோகநாதன் தான் கொடுத்துட்டு போனார். நான் அந்த மாதிரி சைபீரியா பக்கம் போகிறேன், ரஷ்யா கூட போகிறேன், அப்போ நான் போகையில் வந்து நீங்கள் வந்து இந்த பார்த்துக்கன்னு சொல்லி அவர் பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போனது மேஜர் ஜெனரல் லோகநாதன். அவர் தமிழ்நாடு தான். அவர் எப்பயுமே தமிழ்நாட்டிலோட தான் அவர் வந்து ரொம்ப பங்காளிகள் தான் அதிகம். ஆமாம், ஆமாம். அது மாதிரி தான் நம்ம பாரதியை பற்றி பேசும்போது சத்தியமூர்த்தியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் முடிஞ்சது.
சத்யமூர்த்தி வந்து பாரதியார் பாடல்கள் தடை உத்தரவை வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அவர் தான் ஜெயிக்க வச்சு பாட வச்சிருக்காரு திரும்ப. இப்படி நிறைய பேர், மதுரை வைத்தியநாதையர். ஆமாம், இது கோயில்களுக்கு கூட்டிகிட்டு போனது. நல்ல ஒரு அற்புதமான பங்களிப்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சுதந்திர போராட்டத்தில் 1 மணி நேரம் நிச்சயமாக இவரை பற்றி பேச காணாது. நீங்கள் பசுமனையை பற்றி பேசும்போது மதுரை வைத்தியநாதையர் முக்கியமாக பேசியிருக்கணும், ஆலய தரிசனம் பண்ண வைத்தவர். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் 1 மணி நேரத்தில் என்பது கிட்டத்தட்ட கங்கையை செம்புக்குள் அடைப்பது போல தான் என்று நான் சொல்ல வேண்டும். ஆகவே ஒரு அற்புதமான நேரத்தை பொதிகை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. நீங்கள் கலந்து கொண்டு மிக அற்புதமான தகவல்கள் தந்தீர்கள். அனைவருக்கும் மீண்டும் 75வது பவழ விழா சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். ஜெயந்த்.